வணக்கம். நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். மகாலட்சுமியின் வசியத்தை பெற்றுக்கொள்ள பெண்கள் கவனமாக இந்த ஆடிப்பூரத்தில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிக மிக முக்கியமான திருவிழா அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆடிப்பூர விழா அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. 27 நட்சத்திரங்களில் 11வது வரும் நட்சத்திரம் தான் இந்த பூரம். எல்லா மாதத்திலும் இந்த பூர நட்சத்திரம் வந்தாலும் கூட ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது இந்த ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமியின் மறு அவதாரமான இந்த ஆண்டாளின் அவதார தினத்தை தான் ஆடிப்பூரம், ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு நம்ம பலவித பெயர்களில் கொண்டாடுறோம். அப்படி அந்த மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமான அன்று இந்த 2 விஷயங்களை பெண்கள் செய்வதன் மூலம் மகாலட்சுமியோட வசியம் பெற்றுக்கொள்ளலாம். மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை நம் மீது விழ வைக்கலாம். மகாலட்சுமியின் முழுமையான ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. அந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக ஆடிப்பூரத்தன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன, மகாலட்சுமியோட வசியத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பூர திருநாள் அப்படிங்கிறது எல்லா வைணவ திருத்தலங்களில் மட்டுமல்லாமல் எல்லா அம்மன் கோவில்களிலும் சிறப்பு ஹோமம், பூஜை, அலங்காரத்தோடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படும் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் 10 நாட்கள் ஆடிப்பூர திருவிழா நடைபெறும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. 10வது நாளில் ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாணம் நடைபெறும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த ஆடிப்பூரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா புதன்கிழமை அன்னைக்கு வருது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:42 மணிக்கு இந்த பூர நட்சத்திரம் துவங்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரை இந்த பூர நட்சத்திரம் இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முழுவதுமே அமிர்த யோகமும் நிறைந்துள்ளது. அப்படிங்கிறதுனால ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாள் முழுவதும் ஆடிப்பூர வழிபாட்டினை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக திருமணம் நல்ல வரனோடு அமையும், குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாருமே செய்யக்கூடிய பொதுவான வழக்கம். முக்கியமாக பெண்கள் கவனத்திற்கு அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த பதிவு படி 2 விஷயங்கள் கண்டிப்பாக அந்த ஆடிப்பூரத்தன்று மகாலட்சுமியின் வசியம் பெற செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல் விஷயம் அப்போது ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி ஸ்ரீ ரங்கநாதரை கைப்பிடித்தாங்களோ அதே மாதிரி மங்களகரமாக, அதாவது மஞ்சள், குங்குமம், புஷ்பம், ஆடை, இப்படி மங்களகரமாக அந்த மகாலட்சுமியின் அம்சமாகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் பெண்கள் அன்றைய நாள் முழுவதும் மங்களகரமாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான முதல் விஷயமாக பார்க்கப்படுது. மஞ்சள் தேய்த்து குளித்து, முகத்தை பொலிவாக வைத்து, அழகாக பொட்டு வைத்து, குங்குமம் வைத்து எவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணிக்க முடியுமோ அன்றைய நாள் முழுவதும் தழைய புடவை கட்டி, அதிலும் குறிப்பாக பச்சை கலரில் புடவை அணிவது அப்படிங்கிறது இன்னமுமே சிறப்பு விஷயமாக பார்க்கப்படுது. மங்களகரமாக அன்றைய நாள் முழுவதும் பெண்கள் இருந்து குறிப்பாக பெருமாள் கோவிலில் இருக்கும் தாயாரை வணங்கிவிட்டு, நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் தாயாரை வணங்கி விட்டுவிட்ட பிறகுதான் பெருமாளை வணங்கணும். தாயாரை வணங்கி நம்ம வேண்டுதலை தாயார்கிட்ட சொல்லிட்டு அவங்க காலடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போய் நம்ம வேண்டுதலை வைக்கலாம். இப்படி ஆடிப்பூரத்தன்று மங்களகரமான அந்த நாளில் பெண்களாகிய நாம் மங்களகரமாக இருந்து குறிப்பாக பச்சை கலரில் புடவை அணிந்து தாயாரின் ஆசிர்வாதத்தை பெறுவதன் மூலம் மகாலட்சுமியோட வசியத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது 100% உண்மை. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
அன்றைய நாள் ஆடிப்பூர திருநாள் அன்னைக்கு நம்ம மங்களகரமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் கோவிலில் தானம் கொடுக்கணும். அதிலும் குறிப்பாக மங்கள பொருட்களை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல், புஷ்பம், இந்த மாதிரி மங்கள பொருட்களை கோவிலில் தானம் கொடுக்கலாம். அங்கே கோவிலில் சாமி கும்பிட வரும் பக்தர்களுக்கும் அதிலும் முதிர்ந்த சுமங்கலிக்கு இந்த தானத்தை கொடுத்து அவங்கள்ட்டேருந்து கிடைக்கும் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை பெற்றுத்தரும் ஒரு ஆசிர்வாதமாகவே அதை கருதி இந்த ஒரு 2 விஷயத்தையும் அந்த ஆடிப்பூரத்தன்று செய்து மகாலட்சுமியின் வசியத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். ஆடி மாதத்தில் அம்மனோட சக்தி அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலக மக்களை காப்பதற்காக, ரட்சிப்பதற்காக பார்வதி தேவி மண்ணில் அவதாரம் எடுத்ததும் இந்த ஆடிப்பூரத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஆண்டாள் நாச்சியார் மட்டுமல்லாமல் உமாதேவி, அன்னை உமாதேவியையும் அவதரித்தது இந்த நாளில் தான் அப்படின்னு நம்பப்படுது. உலகத்திற்கே அன்னையாக, தாயாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்திக்கு ஆடி மாதத்தில் வளைகாப்பு திருவிழா நடைபெறுது. ஆடிப்பூரத்தன்னைக்கு மட்டுமே அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும். அம்மனோட வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் வளையலை பெண்கள் அணிந்து கொண்டால் ரொம்பவே சிறப்பு. மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, திருமண வரன் அமைவணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கவங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு வளையலை வாங்கி கொடுப்பதன் மூலம் நல்ல வரன் அமைந்து குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கவங்க நிச்சயமாக அந்த குழந்தை செல்வத்தை பெற்று சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை. அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு ஏன் வளைகாப்பு திருவிழா நடத்துவது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் இருக்குது. ஒரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் திருவிழா நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவிழா முடிந்து கூட்டம் எல்லாமே போன பிறகு அந்த இடத்துல கர்ப்பிணி ஒருவர் வந்துள்ளார். சற்று ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு அந்த இடத்துல திடீர்னு பிரசவ வலி ஏற்பட்டதாம். அதனால் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு அங்கே யாருமே கிடையாதான். இருந்தாலும் அம்பிகையின் பக்தையான அந்த பெண் அன்னை பராசக்தியை தனக்கு உதவ வருவாள் அப்படிங்கிறத தீவிரமாக நம்பினாங்களாம். அப்படி அவங்க நம்பிக்கையின்படி அம்பிகையும் மருத்துவச்சி உருவத்தில் வந்து அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்தாள் அப்படின்னு கதை இருக்குது. வந்திருப்பது பார்வதி தேவி தான் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்பிகை வந்த அந்த நாளை அனைவருமே கொண்டாட வேண்டும் அப்படின்னு கேட்டு வேண்டி விரும்பி கேட்டதாகவும் அதை வளைகாப்பு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுது ஒரு கதை. அந்த பெண்ணிற்கு அம்பிகை அளித்த வரத்தின் இந்த நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி வழிபடுபவர்களுக்கு நிச்சயமாக கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அன்னையோட பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.